ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, தொழிலில் என்ன விதமான மாற்றங்கள் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த தருணத்தில் அவரை நினச்சி நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. கும்பராசியுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று எழுதீபம் ஏற்றி சனி பகவானை வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்க பெற்று நிறைய விதமான நன்மை விதமான மாற்றங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்படுறது. எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு போகிறது தான் இவங்களுடைய வேலையே. நிதானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறதுல ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. 2 மனப்பான்மை, அதாவது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தீர்க்கமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. இருநிலை மனப்பான்மையோடையே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையும் இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேர்மையானவங்க. சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவர் எப்படி நீதிமானோ அதே மாதிரி தான் இவங்களும். நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குறதுல ரொம்ப வல்லமை பெற்றவங்க. ஒருத்தங்க நெகட்டிவாக பேசிட்டாங்கன்னா அவங்க பக்கம் போகவே மாட்டாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லவங்க யார், பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம்தான் இவங்க சார்ந்து இருப்பாங்க. பிடிவாத குணமும் இவங்களுக்கு ஒரு மைனஸான விஷயமாக சொல்லப்படுது. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கடி கோவப்படுவாங்க. இதனாலேயே மற்றவங்ககிட்ட சீக்கிரமாக கெட்ட பேர் எடுத்துருவாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூக்கு மேலே கோவம் வரனால இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பயுமே தனிமையிலேயே தான் இருப்பாங்க. தனிமையில் இருக்கிறதும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிறைய பேர்த்த நம்பி ஏமாந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தங்க. யார் எது சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க. டக்குன்னு அவங்க ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இதனாலேயே இவங்க அதிகமாக தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாகத்தான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. நாம் எப்படி மற்றவங்கக்கிட்ட உண்மையாக இருக்குமோ அதே மாதிரி மற்றவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஆனாலுமே இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதனால தான் அவங்க அதிகமாக தனிமையிலேயே இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்கள், சதயம் புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது.
கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு, முயற்சிகளில் வெற்றியும் பெறும் திறமை கொண்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க ஒதுங்கி விடுவாங்க. நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்க போகுது. ராசிநாதன் சனியுடைய சஞ்சரம் அப்படிங்கிறது பல விதத்திலுமே நன்மை செய்யும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் பயந்துக்காதீங்க. மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். வேண்டியவர்களோடு மனசு தாபம் உண்டாகும். அதனால் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான செலவு அதிகரிக்கும். தேவையான பண உதவிகள் கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் வரும். தொழில் தொடர்பாக அமைய வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு வருமானமும் இருக்கும். உத்தியோக மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். குடும்பத்தில் திடீரென பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும். ஆயுதங்கள், நெருப்புகள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை ரொம்ப தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி வீட்டில் இருப்பவங்களை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்கள் நலனில் அக்கறையோடு இருப்பீங்க. செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் வருங்க. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலுமே நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வீங்க. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி போவது நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. மனதிடம் உண்டாகும். கடன்கள், நோய்கள் தீரும். விவாத தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது. புத்தி கூர்மையோடு செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாகனங்களை பிரத்யோகப்படுத்தும் பொழுது மிக கவனமாக இருங்க. செய்ய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ வரக்கூடும். சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக நடத்தி முடித்து வைப்பீங்க. மதிப்பு மரியாதையும் சிறப்பும் கிடைக்கும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் வரும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்க போகுது. எல்லாத்துலேயுமே சிறிதளவு ஆதாயம் வரும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் வரக்கூடும். என்றாலுமே அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு பிறக்கும். இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பணியாட்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர மன தைரியம் அதிகரிக்கும். ஸோ இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரரை நினச்சி சனிக்கிழமை தோறும் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 8க்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்ன, அசுப பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.